இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோமா ஆரம்பிச்சிட்டியா? சரி சரி மா, அதெல்லாம் விடுமா, அப்புறமா பேசிக்கலாம். நீ முதல்ல சாப்பிடுமா, பசியுதுமா. மாட்டேன்டி, நீ பட்னியா கடை, அப்பதான் உனக்குள்ள அறிவு வரும். ஏன் மருமக எதுக்கு பட்னியா கிடக்கணும்? எங்கேயோ கேட்ட குரலா இருக்கே. மம்மி, ஆஹா, போட்டி வச்சா இந்த கேரியரை விட அந்த கேரியர் தான் ஜெயிக்கும் போல இருக்கே. கேரியர் வேற பெருசா இருக்கு. பேசாம நாம அந்த கேரியர் பக்கமே சாஞ்சிருவோம். அதுதான் நம்ம லைஃப் கேரியருக்கு நல்லது. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் எப்படி வந்தேன்னா, சௌமியாக்கு கால் பண்ண, அப்போ அவ உங்க வீட்ல நடந்தத சொன்னா. அப்பவே நினைச்சேன், நீங்க இந்த மாதிரி உங்க மாப்பிளைக்கு ஒரு கண்ணுல வெண்ணையையும் என் மருமகளுக்கு இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பையும் எடுத்துட்டு வருவீங்கன்னு. அதான் என் மருமகளுக்காக நானே சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தேன். இப்ப எதுக்கு என் மருமகளை முறைச்சிட்டு இருக்கீங்க? உங்க மருமகனுக்கு தானே சாப்பாடு கொண்டு வந்தீங்க, அந்த வேலையை மட்டும் பாருங்க. நாங்க எங்க வேலைய பாக்குறோம். செல்லக்குட்டி, நாம சாப்பிடலாமா? சபாஸ், சரியான போட்டி. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க பண்றது கூட தான் சரியில்லை. ஆமா, கஷ்டப்பட்டு உழைக்கிற ஏன் மருமகளுக்கு சாப்பாடு போடாம ஒரு பைக்க கூட ஒழுங்கா தொடக்க தெரியாத இவனுக்கு போய் சாப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ, அசிங்கப்படுத்துறாங்களே. மம்மி, என்ன மீ, என்ன நீ ரொம்ப இன்சல்ட் பண்ற மீ. நான் பஞ்சர்லாம் போடுவேன் தெரியுமா? என்னவோ மம்மி, நான் பஞ்சர் போடுவேன் மீ. நீ என்கிட்ட பேசாத, போடா. ஒய் மம்மி, உன் அத்தை உட்காந்து சாப்பிடுன்னு சொன்னதும் கட்டின பொண்டாட்டிய விட்டுட்டு நான் சாப்பிட மாட்டேன்னு ஒரு வார்த்தையாவது நீ ஸ்ட்ராங்கா சொன்னியாடா? அத விட்டுட்டு பல்ல இழிச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட உட்காந்துக்கிட்ட. நீ எல்லாம் ஒரு புருஷன். அச்சச்சோ, நல்லா கேளுங்க அத்தை. போடா, நீயா சொல்லுடா. சம்மந்தி, உங்க மருமகளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தேவையில்லாம என் மருமகனை திட்டாதீங்க. கேளுங்க அத்தா. அவ பண்ண காரியத்துக்கு நீங்க எப்படிதான் இப்படி சாப்பாடு ஊட்டுறீங்களோ எனக்கு தெரியல. கரெக்ட், இப்படிதான். அங்க பாருங்க ரெண்டு பேரையும். அவள் பேபி, என் அத்தை சூப்பரா சமைச்சுக்கிறாங்க, சாப்பிட்டு போய். சூப்பரா இருக்குங்க. ஏத்தையும் சூப்பரா சமைச்சிருக்காங்க. என்னங்க, இத சாப்பிட்டு பாருங்க. செம்மையா? எனக்கு தெரியும், அத்தை சமையல் சூப்பர். அது சரி, பரவாயில்ல, மம்மி கூட நல்லா சமைச்சிருக்காங்க. நாங்க சாப்பிடுங்க. அங்க சமபந்தி போஜனமே நடந்துகிட்டு இருக்கு. அது தெரியாம சம்பந்தி ரெண்டு பேரும் சம்பந்தம் இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. என்ன சிரிக்கிறாங்க? இவங்களும் சிரிக்கிறாங்க. என்னங்க?
எனக்கு கிடைச்ச மாதிரி இந்த ஃப்ரெண்ட் எல்லாம் வேர்ல்டுல யாருக்கும் கிடைக்காதுங்க. குடி. ரொம்ப புகழ்றானே. அப்பாக்கு ஹார்ட் அட்டாக். மாமாக்கு என்னாச்சு? நான் சொன்னது இவங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக். இந்த விஷயமே காலையில் தாங்க இவனுக்கே தெரியும். பாவுங்க இவன். எனக்கே இப்பதான் தெரியும். இவ்வளவு நேரம் இவன் எந்த வழியுமே வெளியில காட்டிக்காம மெக்கானிக் ஷெட்ல நம்ம கூட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்களேன், இப்ப கூட எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி ஒரு குத்துக்கல்மா நிக்கிறா பாருங்க. இவங்க அப்பா முக்கியம் தாங்க, இல்லன்னு சொல்ல. அதே மாதிரி உங்க லட்சியம் முக்கியம் இல்லைங்க. நீங்க இங்க இருந்தா தானே வேலை நடக்கும். அதனால நாங்க 2 பேரும் ஹாஸ்பிடல் போறோம். ஏதாவது எமர்ஜென்சினா உங்களுக்கு நாங்க கால் பண்றோங்க. அப்ப நீங்க வந்தா போதும். அப்ப சீக்கிரமா போய் பாத்துட்டாங்க. சரிங்க மாப்ள, கவலைப்படாம வா. உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. வா வா வா, நான் பாத்துக்கிறேன். வா, நான் இருக்கேன்லடா. ஹாய் சார். ஹாய். ஹலோ சார். வாங்க உட்காருங்க. சார், அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண சொல்லி கூப்பிட்டாங்க. இருங்க. இந்தாங்க. உங்க பேரு சசி தானே? ஆமா சார். உங்க அக்ரிமெண்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வரேன். இருங்க. ஓகே சார். போட்டியாளர்களுக்கு நிரந்தர ஊனம் ஏற்பட்டால் எவ்வித இழப்பீடும் வழங்கப்படாது. டேய், என்னடா பண்ற? டேய், இதுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு பார்க்க போறேன். டேய், நீ எக்ஸாம்க்கு ஒழுங்கா படிக்க மாட்ட. இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் படிச்சு பார்க்கணும்ன்ற? இதெல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட்டா தான் எழுதி இருக்கு. நம்பிக்கை சைன் பண்ணு. சப்போர்ட்டா இருக்குன்றது நம்மளோட நம்பிக்கை. ஆனா இதுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு பார்க்கிறது தானே நம்மளோட புத்திசாலித்தனம். டேய், அத நான் படிச்சு பார்த்துட்டேனே. எல்லாமே நம்ம சப்போர்ட்டா தான்டா இருக்கு. உள்ள பூதத்துக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு போல இருக்கே. இந்த முண்டை கண்ணை வச்சுட்டு எப்படி பாக்குறான்? இத படிச்சு பார்த்துட்டானா சைன் போட மாட்டானே. என்ன பண்ணலாம்?